மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு திமிர்வாதக்காரனை சுகமாக்கின பின்பு பாவிகளோடும் ஆயக்காரரோடும் போய் பந்தி இருக்கிறார். இத பார்த்த பரிசேயருக்கு பொறுக்கல. என்ன இவரு இப்படி பண்றாரு? பாவிக கூடயும் ஆயக்காரர் கூடயும் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி அதை ஒரு குற்றமாக கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. அப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நீதிமான்களே இல்ல பாவிகளையே ரட்சிக்க வந்தேன் அப்படிங்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம வாசிக்கும் போது பாவிகளை தான் ரட்சிக்க வந்தார், நீதிமான்களை அல்ல அப்படிங்கிற வசனம் நீங்க மார்க் 2ஆம் அதிகாரத்துல, லூக்கா 5ஆம் அதிகாரத்துல இதே வாக்கியத்தை நம்மால வாசிக்க முடியும். அப்ப இதுல ஒரு கேள்வி நமக்கு எழும்புது. என்னன்னா, ஆண்டவர் பாவிகளை தான் மீட்க வந்தாரு, நீதிமான்களை அல்ல அப்படிங்கும்போது அப்ப நீதிமான்கள் இருக்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இயற்கையாகவே ஏற்படும். ஆண்டவர் சொல்லும்போது இப்படி கூட ஒரு வார்த்தை சொல்றாரு, பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே இல்லாமல் சுகமுள்ளவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு. எதர்ச்சியா இது சரியாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது அப்ப சுகமா இருக்கிறவர்கள், அதாவது நீதிமான்கள் இருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இந்த வசனத்திலிருந்து ஏற்படும். நீங்க ரோமர் 3ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது எல்லோரும் கெட்டு போனோம், எல்லோரும் இங்க நம்ம பாவிகளா இருக்கிறோம் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்ப எல்லோரும் பாவிகள் அப்படிங்கும்போது பாவிகளை தான் மீட்க வந்தேன் அப்படின்னு இயேசு சொல்றாரு, நீதிமான்களை அல்ல அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு முரண்பாடு இந்த இடத்துல இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா உண்மையிலேயே இது முரண்பாடு இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த வார்த்தையை யாரிடத்துல ஆண்டவர் சொல்றாரு? அன்னைக்கு இருக்கிற பரிசேயர்கிட்ட, அதாவது யூதர்கள்ட்ட. யூதர்களை பொறுத்த வரைக்கும் தாங்கள் ரொம்ப பரிசுத்தவான்கள், அதுவும் இந்த பரிசேயர்கள்லாம் அதுக்கு மேல, நாங்கெல்லாம் ஆண்டவர் கொடுத்த அந்த நியாயப்பிரமாண கட்டளை எல்லாம் 100% கை கொண்டு ரொம்ப பரிசுத்தவான்களாக நம்ம வாழ்றோம். அடிக்கடி போய் இந்த சட்டியெல்லாம் கழுவிக்கிடுவாங்க. அடிக்கடி நியாயப்பிரமாணத்துல இருக்கிற அந்த காரியத்தெல்லாம் செஞ்சு சுத்தபத்தமா ஏதோ இருக்கிற மாதிரி அப்படியே பாவலாப்பு காமிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. தங்களை மாத்திர பெரிய பரிசுத்தவான்களை போல காண்பித்து கொண்டு இருக்கிற சில கேஸ் எல்லாம் இருக்குது. சோ அப்படி ஒரு விஷயத்தை பேசும் பொழுது நமக்கு ஒரு முரண்பட்ட கருத்து போல இருக்கும். ஆனா இது முரண்பட்ட கருத்து இல்ல. நல்லா கவனிங்க. வேதம் சொல்லுகிறபடி நாம் எல்லோரும் பாவிகள் தான். இங்க யாரும் நீதிமான்கள் அல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நம்மை நீதிமானாக்கும்படி வந்தார். ஏன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? நிறைய இந்த இஸ்லாமியர்கள் கூட கேள்வி கேட்பாங்க. ஏங்க கடவுள் மனுஷனா வர வேண்டிய அவசியம் என்ன இருந்துச்சு? வேற ஏதாவது பண்ணி ஆண்டவர் ஏதாவது பண்ணி ரட்சித்திருக்க வேண்டியதானே? அவர் இறங்கி வர வேண்டிய அவசியமா? அவர் எவ்வளவு பெரிய ஆளு? அவர் தான் இறங்கி வந்து இதை செய்யணுமா? அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க. அவசியப்பட்டனால தான் ஆண்டவர் இறங்கி வந்தார். ஏன்னா அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதரும் பாவம் என்கிற கிணத்துக்குள்ள இருக்கிறாங்க. தூக்கி விடுறதுக்கு மேல யாருமே இல்லை. அதாவது நல்லவர்களாக மேலே இருந்து தூக்கி விடுவதற்கு யாரும் இல்லை. எல்லாரும் பாவிகளாகி கிணத்துக்குள்ள இருக்கும்போது தூக்கிவிட ஒருவனும் இல்லை என்று கண்டுதான் கடவுளே இறங்கி வந்து நமக்காக நம்மை கை கொடுத்து தூக்கி அந்த பாவ சேற்றிலிருந்து, அந்த உளையான சேற்றிலிருந்து நம்ம எல்லாரும் தூக்கி எடுக்கும்படி வந்தார். அதான் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பூமிக்கு வர வேண்டிய முக்கிய காரணம், அவசியம் இதனாலதான். யாராவது ஒருத்தர் நல்லவன் இருந்தா கூட என்ன செஞ்சிடலாம், சிலரை காப்பாத்தி விடலாம், மேல இருந்து தூக்கி விடுவதற்கு ஒரு ஏதுவாயிருக்கும். யாருமே இல்லை அப்படின்னு ஒண்ணு கடவுளே இறங்கி வந்து ரட்சிக்க வேண்டிய ஒரு அவசியம் ஆயிடுச்சு. சோ இப்ப வாங்க, அப்ப நீதிமான்கிற ஒரு கேட்டகரி இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா இந்த உலகத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக தான் எந்த ஒரு மனிதனும் நீதிமானாக முடியும். ஒருவேளை நீங்க சில நல்லது செய்யறதுனால நீங்க நல்லவர்கள் என்று சொல்ல முடியாது, நீங்க நீதிமான்கள் என்று சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா மனிதர்களை பொறுத்த வரைக்கும் நல்லதும் கெட்டதும் கலந்தவர்களாகவே இருக்கிறாங்க. ஒரு பக்கத்து பார்த்தீங்கன்னா நல்லவர்களா இருப்பாங்க, சில தான தர்மங்களை செய்வாங்க, சில உதவிகளை செய்வாங்க, சில நீதி நியாயங்கள்லாம் பேசுவாங்க. இன்னொரு பக்கத்து பார்த்தா சூழ்நிலை கைதிகளாக அவ்வப்போது சில தவறுகளை செய்து இறைவனிடத்துல மன்னிப்பு கேட்கிற மக்களாகத்தான் இருக்கிறாங்க. இயல்பாகவே மனிதர்கள் பாவியாத்தான் இருக்கிறாங்க. அதனாலதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தேவை. அவர் சிலுவையில சிந்தின இரத்தத்தை விசுவாசித்து அதன் மூலியமாக நீதிமானாக மாற்றப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கிறது. சோ இயேசு இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாரு? அன்றைக்கு இருந்த பரிசேயர்கள் தங்களை நீதிமானாக காமிச்சுக்கிட்டு இருந்தனால பாவிகளை தான் நான் ரட்சிக்க வந்தேன் அப்படிங்கிறார். அப்ப ஒரு மனிதன் தான் பாவி என்பதை உணர்ந்து நம்முடைய பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கையிடும் போது நம்முடைய எல்லா அநியாயத்தையும் நீக்கி தேவன் ரட்சிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆனா நான் காண்கிறேன், நான் ரொம்ப நல்லவன், பரிசுத்தவான் அப்படின்னு சொல்றவனால கண்டிப்பா அந்த மனிதனை கடவுளால் ரட்சிக்க முடியாது. இதை குறித்து இயேசு சொல்லும்போது பாருங்க, யோவானின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்துல 40வது வசனத்துல ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்றாரு. அவருடனே கூட இருந்த பரிசேயர் சிலர் இவைகளை கேட்ட பொழுது நாங்களும் குருடரோ அப்படின்னு ஒரு கொஸ்டின் எழுப்புறாங்க.
அதுக்கு இயேசு சொன்ன பதில பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடரா இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது. அப்ப இந்த பரிசேயர்களுடைய சிந்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க ரொம்ப பார்க்கிறோம். நாங்க ரொம்ப பரிசுத்தவான்கள், நீதிமான்கள். அவங்களுக்குள்ள பாவம் இருக்குது. அவங்கள மீட்க ஒரு இரட்சகர் தேவை. ஆனா அத வாய் திறந்து அறிக்கையிடாம, மனசார சுவீகரிக்காம, தங்களை பெருமையுள்ளவர்களாக, தங்களை மிக பரிசுத்தவான்களாக காட்டிக்கொள்ளும்படியான காரியத்தை செய்றாங்க. அதனாலதான் இந்த பெருமை உள்ளவங்க, தங்களை பரிசுத்தவான்களாக காட்டுகிறவங்க ஒருவனும் கண்டிப்பா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினால நீதிமான்களாக முடியாது. அவங்க பாவங்களிலே சாவார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது கூட 8ஆம் அதிகாரத்துல யோவான் 8ல கூட, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கலைன்னா உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் அப்படிங்கிறார். அவர்தான் ரட்சகர், அவர்தான் மேசியா அப்படிங்கிறத அன்றைக்கு இருக்கிற யூதர்கள் விசுவாசிக்கலைன்னா அவங்க பாவத்துல சாவீங்க அப்படிங்கிறார். அதை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும்போது கூட, பாவிகளும் ஆயக்காரரும் உங்களுக்கு முன்பாக பரலோக ராஜ்யம் போவாங்க. ஆனா ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே கிடப்பாங்க அப்படிங்கிறார். ஏன்? வந்த இரட்சகரை, வந்த தெய்வத்தை விசுவாசியாமல் அல்லல் தட்டினாங்க. தன்னை பரிசுத்தம் செய்கிற இரத்தத்தை சிந்தின தேவனை விசுவாசிக்காதபடி அவர்கள் தாங்கள் நீதிமான்கள், தங்கள் சுய கிரியையினால நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி நீதிமானாக முடியும் அப்படின்னு பறந்து 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 ஓடி சடங்காச்சாரங்களை செய்து கொண்டிருந்தாங்களே ஒழிய, வந்த இரட்சகரை ஏற்றுக்கொள்ளாமல் போனதுதான் அவங்க ரட்சிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனம். ரட்சிக்கப்பட்ட ஜனமாக நீங்க மாறிட்டீங்கன்னா, மறுபடியும் நான் பாவின்னு அடித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை முழு நிச்சயத்தோடு விசுவாசித்து, நாம் நீதிமானாக்கப்பட்டோம் என்ற உறுதியோடு கூட கர்த்தருக்காக வாழ்வோம். இந்த வசனம் உங்களுக்கு சரியா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீதிமான்களே அல்ல, பாவிகளையே ரட்சிக்க வந்தேன் அப்படின்னா, நீதிமான்கள் அங்க இருக்கிறாங்க அப்படின்னு அடையாளம் இல்ல. அவங்க தங்கள் பாவின்னு உணராம நீதிமான்கள்ங்கிற அந்த மமதையில அவங்க இருந்தபடினால அவங்க ரட்சிக்கப்பட முடியாது. பாவி என்று யார் உணர்கிறார்களோ அவர்களைத்தான் இயேசு மீட்க முடியும் என்கிற சத்தியத்தையே இந்த வசனம் தெளிவாக நமக்கு காட்டுகிறது. மற்றொரு செய்தியில் சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ.